அவளின் பெரிய பெரிய கண்கள் கண்ணீரை சொரிந்தபடி இருந்தன. அவன், உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தவே பிறந்திருக்கீங்க. என்ன தைரியம் இருந்தா உன்னை போய் என் தலையில கட்ட பார்த்துருப்பான் அந்த தரகர். இப்பவே அவனை 2ல் 1 பார்க்க போறேன். என்னோட குடும்ப கௌரவத்தை குலைக்க நினைக்கிறானா? கொஞ்சம் அசிங்கமாக கத்திவிட்டு, வெளியில் அழகாக தெரிகிற, ஆனால் உன்னை நெருங்கி பார்த்து தான் தெரியுது நீ எவ்வளவு அசிங்கம்னு. என்னுடைய வாழ்க்கையில் உன்கிட்ட பேசிட்டு இருந்த 10 நிமிடம் வேஸ்ட் என்று அவள் சுய விவரம் நிறைந்த காகிதங்களை தூக்கி எறிந்து கிளம்பினான். வெயிட்டர் அங்கே சத்தம் கேட்டு அந்த ஆண் கிளம்பி செல்வதை பார்த்து அவளிடம் வந்து, மேடம், வேறு ஏதாவது வேணுமா? அவள் இந்த உணவுகளை பார்த்து, சார், இதை ஆர்டர் செய்தவர் கிளம்பி விட்டார், அதனால் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க என்று சொல்லவும் அந்த வெயிட்டர் பொறுமை இழந்து மேனேஜரிடம் சொல்லிவிட்டு சென்றான். மேனேஜர், மேடம், உங்கள் கூட வந்தவர் தானே ஆர்டர் பண்ணார், இது எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ணிடுங்க. அவள், சார், நான் பணம் எதுவும் எடுத்துகிட்டு வரல, இது எதையும் நான் ஆர்டர் பண்ணலை. மேனேஜர், மேடம், கார்டு பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். அவள், சார், புரிஞ்சுக்கோங்க. மேனேஜர், மேடம், இல்லை என்றால் யாரையாவது பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. அவள் என்ன செய்வதென்று தெரியாமல், சார், பில் எவ்வளவு? மேனேஜர் பவ்யமாக கையில் இருந்த பில்லை அவளிடம் கொடுத்து 1314. அவளுக்கு ஒரு நிமிடம் மூச்சடைத்தது. ஒரு சிப்பம் அரிசி வாங்கினால் 3 மாதம் உட்கார்ந்து சாப்பிட்லாமே. சார், எனக்கு ஒரு 10 நிமிடம் டைம் கொடுங்க என்று சொல்லி அங்கேயே உட்கார்ந்தாள். யாரிடம் கேட்பது என்று ஃபோன் வைத்து கொண்டு அதில் இருந்த கான்டாக்ட் பார்த்தாள். அதிலிருந்து அவள் அம்மா நம்பர். அவள் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள். அப்பா இவளை மறந்து பல நாட்கள் ஆகிறது. வேறு சிலர் இவள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் சந்தோஷப்படுவார்கள்.